ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஈட் வ்ளாகர்ஸில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேரளா ஸ்டைல் பீஃப் நல்லி எப்படி குக் பண்ண போகிறோம் அதுதான். ஸோ இன்றைக்கி அம்மா தான் வந்து சமைக்கிறாங்க. யூஸ்வலாக சண்டே எங்களுக்கு பீஃப் நல்லி கிடைக்காது, எப்போ கேட்டாலுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும். ஆனால் இந்த வாட்டி ஒரு லக் எங்களுக்கு வந்து பீஃப் நல்லி கிடச்சிருக்கு. ஸோ இதை எப்படி கேரளா ஸ்டைலில் சமைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லி ஒரு 10 மினிட்ஸ் ப்ரெஷர் குக்கரில் குக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த நல்லி சமைக்கிறதுக்காக என்னெல்லாம் தேவைப்படுதுன்னா, ஒரு 250 கிராம்ஸ் பெரிய வெங்காயம், ஒரு 3 மீடியம் சைஸ்ட் தக்காளி, அப்புறம் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, மஞ்சள் தூள், பெப்பர் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அது சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 250 கிராம்ஸ் பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதில் ஒரு பிரிஞ்சி லீஃப், 4 லவங்கம், 4 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை போட்டு அதை நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கேரமலைஸ் ஆகி வதங்கின பிறகு அதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை சேர்த்து திருப்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் வந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறாங்க. பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து திருப்பவும் நல்லா வதக்கி ஆகணும். அடுத்து வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதில் 4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறாங்க. காரம் இன்னும் தேவைப்படுதுன்னா சாதா மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம், கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னா. அடுத்தது 2 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள். இது 3ம் போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா திருப்பவும் வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதை சேர்த்து திருப்பவும் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி குக்கான பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த கரம் மசாலா வந்து அம்மாவே வீட்டில் வறுத்து பொடிச்சுப்பாங்க. நாங்கள் கடையிலேருந்து கரம் மசாலா வாங்குறதில்ல. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறாங்க. பெப்பர் ஆட் பண்ணும்போது நம்ம கிரேவியோட டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி விட்டுரும், நல்லா காரமாக கூட இருக்கும். ஸோ பெப்பரும் சேர்த்து நல்லா திருப்பவும் வதக்கிக்கோங்க. இப்போது இந்த மசாலாலாம் நல்லா குக்கான பிறகு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை வந்து திருப்பவும் கொஞ்சம் வேக விடணும். இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு தேவைப்படுதுன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறாங்க. வினிகர் இல்லைன்னா கொஞ்சமாக புளிப்புக்கு லெமன் கூட சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்ததாக நம்ம குக் பண்ணி வச்சுக்கிற நல்லி எலும்பெல்லாம் இந்த கிரேவியில் ஸ்லோ குக் பண்ண போகிறோம். ஸோ இதோட மெயின் குக்கிங் ப்ராசஸே அதுதான். நம்ம நல்லி எலும்பை எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஸ்லோ குக் பண்ணுறோமோ அதோட ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவியில் ஃபுல்லாக இறங்கிடும். ஸோ இப்படி ஒரு பொருட்டு அப்படி ஒரு பொருட்டுன்னு போட்டு நம்ம நல்லி எலும்பை நல்லா ஸ்லோ குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நல்லி எலும்பை ப்ரெஷர் குக்கரில் ஃபஸ்ட்டு குக் பண்ணும்போது அதில் வந்து ப்ரோத் இருக்கும். ஸோ அந்த ப்ரோத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து குக் பண்ணோன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ண பிறகு திருப்பவும் ஸ்லோ குக் பண்ணிக்கோங்க. லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மினிமம் ஒரு 15-20 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோ குக் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இறங்கி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்லோ குக் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். ஸோ கொத்தமல்லி சேர்த்து திருப்பவும் லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். திருப்பவும் ஒரு 5-10 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ குக்கே பண்ணலாம். ஸோ எவ்வளோ நம்ம இந்த நல்லி எலும்பு ஸ்லோ குக் பண்ணுறோமோ நான் ஏற்கனவே சொன்னேன், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் பாதி அளவுக்கு வற்றுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து டிஷ்ஷு ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. எப்போவுமே வந்து ஹோட்டலில் இருந்து நல்லி வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் வீட்டில் சமைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அதுவும் அம்மாவோட சமையலை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. நான் இப்போது இதை சாதம் கூட வச்சு சாப்பிட்றேன். இது கறி தோசை எல்லாம் பண்ணுறதுக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோட நெய் வந்து அவ்வளோ இருக்கும். மட்டனில் இருக்கிற நெய்யை விட பீஃபில் வந்து நெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கேரளா ஸ்டைல் நல்லி எலும்பு தரமாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் இன்னும் பயங்கரமான 2 சீ ஃபுட் டிஷ் காமிக்கிறதுக்காக ரெடியாக இருக்கோம். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அண்டில் தென், பாய் ஃப்ரம் தி ஃப்ரெண்ட்ஸ் ஈட் vloggers. Bye bye.